Okay, two wires of same length are shaped into square and a circle if they carry same current ratio of the magnetic moment. Magnetic momentக்கு ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது m equal to small m into 2l, அதாவது pole strength into effective length. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு ஃபார்முலா என்ன மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு, I into a. அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, I into a, ரைட். இதில் எது கான்ஸ்டன்ட்டு, கரண்ட் வந்து சேம் கரண்ட் ரெண்டுக்கும். அப்போ எம் ப்ரொபோசல் என்னது, ஏரியா, அவ்வளோதான். அப்போ கொஸ்டின் எப்படி வரும், எம் ஸ்கொயரா பை எம் சர்க்கிள் சீக்வல் டு ஐ தான் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பை ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ பாருங்கள் இதோட எப்படின்னு படிக்கலாமா. சரி, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது, எல் லென்த்தை வந்து என்னவா மாற்றிருக்காங்க, ஸ்கொயராக மாற்றிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் லென்த்துமே ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா ஸ்கொயருக்கு, சைடு ஸ்கொயர். அப்போ ஒரு சைடு என்னவாக இருக்கும், L/4 L/4. அப்போ ஏ ஸ்கொயர் ஃபார்முலா ஏரியாவுக்கு, அதுக்கு ஒரு சைடு எவ்வளவு, L/4. அப்போ L/4 ஹோல் ஸ்கொயர், L ஸ்கொயர் பை 16. அப்போ L ஸ்கொயர் பை 16 டிவைடட் பை சர்க்கிளுக்கு வாங்க. சர்க்கிளுக்கு என்னது, அதே லென்த் என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்கிளாக வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, 2πr மாறிடுச்சு. ஓகேங்களா. ஆல்ரெடி இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, லென்த்து ஃபார்மேட்டில். அப்போ ஆர் சீக்வல் என்னது, L/2π. ஓகே, இப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர். என்னது, πr ஸ்கொயர். அப்போ பை ஆர் எவ்வளவு, L/2π. அப்போ L/2π ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், பை L ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர். இந்த பை இங்கே ஒரு பை கேன்சல் ஆயிருமா, அவ்வளோதான். அப்போ L ஸ்கொயர் பை 4π இங்கே எழுதிடலாம், L ஸ்கொயர் பை 4π. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், L ஸ்கொயர் பை 16, L ஸ்கொயர் பை 4π மேலே வந்தால் 4π பை L ஸ்கொயர்னு மாறிடும். இப்போ L ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, இங்கே 4ஆ. அப்போ என்னது, π/4, π/4.